இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே.
இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சியின் சாட்சி வேலைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கிறிஸ்டி என்கிறவங்க திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 3 வருஷமாக வீடு கட்டுவதில் தடை இருந்ததா. எப்படியாவது வீடு கட்டி குடி போயிடணும் அப்படின்னு வாஞ்சையோடு ட்ரை பண்ணாங்களாம். வீடு கட்டவே முடியலை. கடைசியில் அழகாக கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாரு. எப்பொழுதுனா ஜாய் டிவி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அந்த எலிசபெத் சிஸ்டர் ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்து ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான கீழையும் மேலேயும் சேர்ந்து வீடை கட்டி கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 to 8 மணி வரையும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்லேயும் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. ஜாய் டிவி எலிசபெத் சுந்தரராஜன் போட்டால் இந்த ப்ரோக்ராம் வரும். இந்த 1/2 மணி நேர ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் காலையிலையும் ஒரு 5 தினங்கள் 7:15 to 7:30 ஜாய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் வருகிறது. அதையும் பாருங்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அநேகர் ஊழியர்கள் போன் அடிக்கிறாங்க அந்த காலையில் பார்த்துட்டு, அது எங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே காலையில் உங்களுக்கு வானமன்னா வேணுமென்றால் காலையில் கர்த்தரினோடு பேச வேண்டும் அப்படி நினைக்கிற எல்லாரும் காலையில் 7:15 நம்முடைய ப்ரோக்ராம் வருகிறது. ஜாய் டிவியில் ஒரு 5 தினங்களோ 4 தினங்களோ மட்டும் வரும். அதை நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் உங்களோடு பேசுவார், நடத்துவார். தலையை தாழ்த்தி சோமனுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் சுத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு ஆவுதகா எந்த லவர ஒரு கஷபல வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பாதாள தள்ளுகிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் என்ன பேச நினைக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக. அல்லேலூயா. இயேசுவே, உங்க வார்த்தை வல்லமையுடையது, பெண்மான்களை ஈன செய்யக்கூடியது. அல்லேலூயா. ரிஹாதகரப ஷபலபரபோ ரிஹர்ல காதேசு வனாந்திரத்தை அதிர பண்ணவுடைய உங்களுடைய சத்தம் தொனிக்கட்டும் அப்பா. எதற்காக உம்முடைய வார்த்தை அனுப்புகிறீரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வதாக. அது வெறுமனேன்னு திரும்பாதிருப்பதாக. ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ருதாலாரபா ஓராகாதி கலாரபா லைபாரபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பத்திரத்தை காணணும்னு தேடி தேடி அழுத்து போயிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டாவுக்காக அலையிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நகையை காணோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கத்தா கராபா பொருட்களை காணோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ கத்தாகர், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத மகளே. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் உனக்கு திரும்ப உன் கையை விட்டு போனதெல்லாம் கிடைக்கும் என்று ஆவியானவர் சொல்லுவதற்கா நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்லையும் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று அங்க முடிகிறது இந்த வசனம். எபேசியர் புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய சபை, எபேசிய சபை. அதுக்கு பவுல் இப்படி எழுதுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அவரையும் சேர்த்துக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும் போது என் தேவன் சொல்லி எழுதுகிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் பன்மையில் எழுதுகிறார். இங்கே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நமக்குள்ள கிரியை செய்கிறது யாரு? நம்முடைய அவைகள்லாம் இயக்குறது யாரு? தேவ ஆவியானவர். இன்னைக்கு பாருங்க, காற்று நின்று போச்சுங்கிறாங்க, அடுத்து கிட்னி ஃபெயிலருங்கிறாங்க, லிவர் ஃபெயிலருங்கிறாங்க, மூளைச்சாவுங்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? ஆனால் நமக்குள்ள அவருடைய வல்லமை கிரியை செய்யும் போது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும், எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். நடக்காத காரியங்கள் நடக்கும்.
கண்டிப்பா நடக்கும், சந்தேகமே இல்லை. நாம் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அவர் அதிகமாக தம்முடைய வல்லமையை நமக்குள்ள வெளிப்படுத்த விரும்புகிறார், நம்மூல வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் உண்மை. இங்க சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் 5:2, நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நாம் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட கர்த்தர் நமக்கு அதிகமான நன்மையான ஈவுகளை தமது வல்லமையினால செய்ய வேண்டுமானால் காலையில் ஆண்டவரை தேடுகிற பழக்கம் இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே சிலர் பாருங்க பெட் காபி குடிப்பாங்க, பல்ல கூட விளக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே சிலர் நியூஸ் பேப்பரில் உட்காருவாங்க, இல்லைன்னா டிவியில் உட்காருவாங்க. ஆண்டவர் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், காலையிலேயே நான் என்ன செய்வேன், உடைய சமூகத்தில் வந்து நிற்பேங்கிறாரு. காலையில் அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறோமா? முதல் மணி வேலை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? நைட்டு 11 மணிக்கு படுத்தா ஒரு 5 மணிக்கு எழும்புறோமா? 5 மணி 6 மணிக்குள்ள எழும்பி ஆண்டவரை தேடுறோமா? கண்டிப்பா தேடணும். முதல்ல எழும்பி முகத்தை கழுவிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துல வந்து அமரணும். அப்பொழுது நம்ம நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட நம்ம அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் போகும்போது, இன்னைக்கு வேலைக்கு போகும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஓடுறாங்க. காலண்டரில் அந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அப்படி செய்தால் எப்படி நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட ஆண்டவர் செய்ய முடியும்? அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் தினந்தோறும் காலையில் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடுன்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம தேடும்போது, பைபிள் வாசித்து நல்ல ஆண்டவரை துதித்து செபிக்கும்போது அந்தந்த நாளுக்கு உரிய மன்னாவை ஆண்டவர் தருவார். அன்றன்று உள்ள ஆகாரத்தை நமக்கு நிச்சயம் தருவார். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, மனுஷ தயவை, தேவ தயவை என்ன செய்வார், நமக்கு கண்டிப்பாக தருவார். சில பேர் பாருங்க, ஆண்டவரை தேடாம அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உருப்படியா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் போன் அடிக்கிறத வச்சு நான் சொல்றேன். 5 மாதம் வேலைக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு 4 மாதம்தான், 5 மாதம்தான், 6 மாதம்தான் கூடனா அந்த கம்பெனி விட்டு ஓடி போயிடும், வேற கம்பெனிக்கு போகும். ஏப்பா இப்படி ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், நீ ஒரு சொந்த கம்பெனி வை, ஆனாலும் உன் கம்பெனியில் யார் வேலைக்கு வருவா, நீ டார்ச்சர் பண்ணுவாயே. நான் சொன்னேன், எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பொறுமையாக நீ இருக்க வேண்டும், கொடுத்த வேலையில் உண்மையாக இரு. எல்லா இடத்துலையும் டார்ச்சர் இருக்கத்தான் செய்யும். பரலோகத்தான் டார்ச்சர் இல்லாத ஒரு இடம், அதுதான். இந்த பூமியில் நமக்கு எல்லா இடங்களையும் டார்ச்சர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ பொறுமையாக இருக்கணும். அவங்க சொன்ன நேரத்துக்குள்ள வேலையை நீ செய்து கொடுக்கத்தான் ஆகணும். அது என்னால் முடியலை, அப்போ நீ சொல்லு, சார் இந்த மாதிரி இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்றாங்க, அதனால என்ன செய்கிறாங்க, அவங்களாம் செய்கிறாங்களே நீ செய்யி. 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆள் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, ஒரு வேலை ஈஸியாக. மற்ற 99 பேர் லேட்டாக தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஆள் அவங்க சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, அது இயற்கை, அது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் நீங்களும் நானும் அதிகாலையில் ஆண்டவரை தேடிட்டு போங்க, அங்கே உங்களுக்கு வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். நான் சொல்வேன், நீ ஜெபம் பண்ணியா? எங்கம்மா 9 மணிக்கு எழும்புறேன், 12 மணி வரையும் ஒர்க் பண்ணுறேன், ஆன்லைனில் வீட்டிலே ஒர்க் பண்ணுறேன், அதனால் 12 மணி ஆயிடுது, அதனால 9 மணிக்கு எழும்புறேன். அதனால் முகத்தை கழுவ வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பழையபடி அந்த கம்ப்யூட்டரில் என்ன செய்ய வேண்டியதா, 10 மணிக்கு உட்கார வேண்டியதா. பின்ன எப்படி நீ நினைத்ததை விட ஆண்டவர் செய்ய முடியுமா? நீ கேட்டதை அவர் கொடுக்க முடியுமா? கேட்டதை விட அதிகமாக உனக்கு செய்ய முடியுமா? முடியாது. சில நிபந்தனைகள் இருக்கு. அதே தாவீது ராஜா சொல்றாரு, நான் அதிகாலையில் ஆண்டவர் என்ன செய்கிறேன், தேடுகிறேன், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அப்புறம் சொல்றாரு, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அந்தந்த நாளுக்குரிய பலனை உம்மிடத்துல நான் பெறுவதற்கு நான் நினைச்சதை விட அதிகமாய் நீ கொடுப்பீர்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைக்கு பெற்றோரை பற்றி நன்றாக தெரியும், பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி நன்றாகவே தெரியும், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் தெரியும். அதே போல் ஆண்டவருக்கு ஒவ்வொருடைய இருதயம் நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் நாம் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட
அதிகமாய் செய்ய வல்லமை உடையவர் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அவர் அதிகமாக செய்வார். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை. அங்கே ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் இருக்கிற இடத்தை நோக்கி வருகிறான். அவன் அவருக்கு முன்பாக வந்து தாழ்த்தி முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் என்னை குணமாக்குன்னு அவன் சொல்லவே இல்லை, கெஞ்சல கதறலை. ஆண்டவரே நான் சுகமாவது உம்முடைய சித்தமா? என குஷ்டரோகியில் அந்த நாட்கள்ல அறிவுறுக்கப்பட்டவர் ஊருக்கு அவுற்றில் தான் இருக்கணும், ஊருக்குள்ள விட மாட்டாங்க. தீட்டுன்னு சொல்லி அந்த நாட்களில் விட மாட்டாங்க. ஆகவே அவன் எப்படியோ ஆண்டவர் போற இடத்துல வந்துட்டான், இடையில குறுக்கிட்டான். அப்ப ஆண்டவருக்கு முன்னாக உடனேயே செபனா முழங்கால் படிட்டான். அது எந்த இடம் ஏரியாலாம் அவன் பார்க்கல. ஆனா ஒண்ணு அவன் எதிரே பார்க்கல. உமக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு விருப்பமானால், நீங்க மனசு வச்சா, நீங்க விரும்பினா என்னை என்ன செய்யுங்க, நீங்க சுகமாக்குங்க, இந்த குஷ்டரோகத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, நான் என்னை ஊரை விட்டு என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆண்டவரே, அது உமக்கு தெரியும். தீட்டு நான் என்னை பார்க்கும்போது நான் தீட்டு தூணு துப்பிட்டு போறாங்க ஆண்டவரே, அது உமக்கு தெரியும். ஆனா நீங்க மனசு வச்சா எனக்கு என்ன செய்ய முடியும், உம்மால சுகமாக்க முடியும். உடனே ஆண்டவர் நானும் உன்னை துப்பிட்டு போவேன்ப்பான்னு சொன்னாரா? இல்லை. நானும் உன்னை ஓரங்கட்டுறேன்னு சொன்னாரா? இல்லை. இவன் எதிர்பார்த்ததை விட, இவன் நினைச்சதை விட, இவன் வேண்டிக் கொண்டதை விட, இவன் உமக்கு சித்தமானால் தான் சொன்னான். இன்னைக்கு அநேகர் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எனக்கு இதை தாரு ஆண்டவரே, தராத பட்சத்தில் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே, யாக்கோபு போல போராடுகிறேன் ஆண்டவரே, கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, கதறுகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் ஜெபிக்கிறோமே ஒழிய, இந்த குஷ்டரோகி ஜெபித்தது மாதிரி, கேட்டது மாதிரி, வேண்டிக் கொண்ட மாதிரி யாராவது கேட்கிறோமா? உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தை ஆகினும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். உமக்கு விருப்பமானால் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் உண்மை. 3 யோவான் 1ஆவது வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த குஷ்டரோகி நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்தார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகு என்று சொல்லி அவர் கையை வச்சார் பாருங்க. குஷ்டரோகியை தொடவே கூடாது யாரும் அந்த நாட்கள்ல. ஆனா அவர் தொடுறாரு பார்த்தீங்களா? அதான் அவன் நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட கர்த்தர் செய்த மகா பெரிய ஒரு அற்புதம். அப்ப நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஜெபம் பண்ணும்போது நாம் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட அவர் அதிகமாக செய்கிறார். முதலாவது அதிகாலையில் அவரை தேட வேண்டும், முதல் மணி வேலை அவர் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவர் நாம் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட அவர் அதிகமாக செய்வார். 2வது அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து கேட்கணும். எது வீடு கட்டணுமா? உமக்கு சித்தமானால் வீடை தாங்க ஆண்டவரே. நம்ம வீடு கட்டுவது தேவ சித்தம். ஏன்னா தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். உமக்கு சித்தமானால் இந்த வீடை தாங்க வேண்டும் ஆண்டவரே, இந்த ஏரியாவில் தான் நான் குடியிருக்குன்னு விரும்புறீங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம சொந்த பலனை நம்பி எதையும் வாங்கிடக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமான்னு கேட்கணும். ஒரு பொருள் வாங்கணுமா? ஆண்டவருக்கு சித்தமா? ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கணுமா? ஒரு அதிகாரியை போய் பார்க்கணுமா? ஆண்டவருக்கு சித்தமா? ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம கேட்கும்போது நாம் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட நம்ம அதிகமாக அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் ஏசாயா 55:8 எழுதப்பட்டிருக்கிறது, 8:9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வருஷ கணக்கா ஜெபம் பண்ணியும் ஏன் அது கிடைக்கலைனா, அந்த காரியத்துல நாம் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட அவர் அதிகமாய் செய்ய போறாருன்னு அர்த்தம். அதனாலதான் லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், சகரியாவே ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா ஒய்ஃபு எலிசபெத்தும் சேர்ந்து கர்த்தருடைய கற்பனையின்படி அவங்க தூபம் காட்டுறாங்க, ஆண்டவருக்கு பணிவிட செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அவன் ஊழிய நாட்கள் முடிஞ்சு வச்சு ரிட்டையர் ஆயிட்டார்.
சர்ச்சை விட்டு ரிட்டையர் ஆகி என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சகரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா ஒய்ஃபு எலிசபெத்தும் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை கரெக்டாக கடைப்பிடித்து நடத்தினாங்க. சகரியா ஒய்ஃபு எலிசபெத்து மலடியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மலட்டு கற்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திறந்தார். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களுக்கு முதிர் வயது ஆகும்போது ஆண்டவர் சொல்றாரு, சகரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுப்பா. நீ நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட நான் ஒரு யோவான் சாணனை உனக்கு கொடுக்க போறேன்ப்பா. அவன் ஒரு தீர்க்கதரிசிப்பா. பெண்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள்ல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துல இருந்ததும் இல்ல, இனி இருக்க போறதும் இல்லப்பா. அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற, பாவ மன்னிப்பை குறித்து எச்சரித்து பேசுகிற, பாவிகளை மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு வழிகாட்டியாக, இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவனாக, அவன் நிமித்தம் அநேகர் உள்ளங்கள் சந்தோஷப்படும்படி, ராஜாக்கள் மனம் திரும்பும்படி, ராஜாக்கள்லாம் அவன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்படி, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னார். யோவான் என்று பேரிடுவாயாக. பாருங்க, அவனை தேடி ஒரு கூட்டம் யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்துக்கு போய் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றாங்களாம். அவரை நோக்கி வருகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், விரியம்பாம்பு குட்டிகளேன்னு பேசுகிறாரு. அந்த அளவுக்கு அவர் இருக்கிற இடமும் வனாந்தரம் தான். அவர் சாப்பிட்ற உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். இதை சகரியா ஒய்ஃபு எதிர்பார்த்தாங்களா? இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் தருவார். உலகம் போற்றக்கூடிய, பைபிளில் இடம் பெறக்கூடிய, இயேசுக்கு வழியை, இயேசுவின் பிறப்பை அறிவிக்கக்கூடிய, இயேசுக்கு ஒரு நல்ல ஒரு சீசனாக, இயேசுக்கு ஞானசானம் கொடுக்கிறவனாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு குமாரனை எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் தந்தாரா? அவங்க எதிரே பார்க்கல. அவங்க கேட்டதெல்லாம் ஒரு குமாரனை கேட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த சகரியா எலிசபெத்து வேண்டிக் கொண்டதை விட கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை, உலகம் போற்றக்கூடிய, யூதரெல்லாம் கர்த்தருக்குள்ளே நடத்தக்கூடிய, எருசலேம் நகரத்தாரெல்லாம் விசுவாசிக்கக்கூடிய, கூட்டம் கூட்டமாக வந்து ஞானசானா வந்துட்டு வாங்கக்கூடிய ஒரு பெரிய கிப்ட, வரங்கள் நிறைந்தவனை, வல்லமை நிறைந்தவனை, கர்த்தருடைய வாயாய் செயல்பட்டவனை கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனுக்கு தந்தார். இயேசுவே அவற்றை வந்து ஞானசானம் வாங்க வராரு பாருங்க. அந்த அளவுக்கு அவனை பெரிய ஆளாக மாற்றினார். தேவனுடைய காருண்யம் அவனை பெரியவனாய் மாற்றிட்டு பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்பினார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சார்? பிள்ளைகளுக்கு நேராக திருப்பினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். கரடு முரடானெல்லாம் சமமானது, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டது. இருளில் வாழ்ந்த மாந்தர் எல்லாம் வெளிச்சத்துக்கு நேராக வந்தாங்க. இயேசு என்ற வெளிச்சத்துக்கு நேராக வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். நல்ல ஒரு சுவிசேஷகனாக, உலகம் போற்றக்கூடிய ஒரு சுவிசேஷகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? சகரியா எலிசபெத்துக்கு தந்தார். இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரே, ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரே, குழந்தையை கொடுத்தா உமக்கே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிற என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க வயது வந்து வரும்போது நல்லா படிக்கிறான், இவனை டாக்டர் ஆக்கிடலாம், இவனை அப்படி ஆக்கிடலாம், இப்படி ஆக்கிடலாம், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு தாரேன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு இப்போ 3 பிள்ளையே கிடச்சிருச்சு ஆண்டவரே, அதனால நான் என்ன செய்கிறேன்? இந்த மூத்தவை நல்லா படிக்கிறேன் ஆண்டவரே. தலையிட்டு கர்த்தருடையது. ஒரு பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவருக்கே என்ன செய்யணும்? அதை அப்படியே சொன்ன மாதிரியே கொடுத்துடணும். நல்லா 2 டிகிரி படிக்க வைங்க, பைபிள் காலேஜுக்கு அனுப்புங்க, 2 வருஷமா 3 வருஷமா அப்படியே ஊழியத்துக்கு கொடுத்துடணும். ஆனால் அவன் தான் ஃபஸ்ட் டைம் வருவான், அதுக்காக வேலைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன வாக்கை நம்ம மீறவே கூடாது. இந்த சகரியா நம்பவே இல்லை. இப்படி அதாவது இனிமேல் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? ஆண்டவர் சொன்னார், யோவான் பேரிடு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனால் இவன் நம்பலை, அதனால வாய் ஊமையாக்கிட்டார் ஆண்டவர், இல்லையா? ஊமையாக்கிட்டார், பேசுறது நின்று போச்சு. சிலைட்டில் வாங்கி தான் அவன் எழுதுனான் யோவான் பேரிடணும்னு. யோவான் பிறந்த விட்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் ஒரு குழந்தைக்கு செபிக்கிறீங்க, அந்த குழந்தையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கள். தயவு செஞ்சு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. ஊழியத்துக்கு பயிற்சி வீங்கள். அப்புறம் அடுத்த குழந்தைய வேணால் உங்கள் விருப்பப்படி என்ன செய்யலாம்? நீங்கள் முன்னால் பாருங்கள், ஒரு குழந்தையை கொடுத்தா நான் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னான்.
அவன் தலையில சவரன் கத்தி படுவதில்லைன்னு சொன்னான். அவளுக்கு ஆண்டவர் நினைச்சதை வேண்டி கொண்டதை விட என்ன செஞ்சாரு? எக்ஸ்ட்ரா ஒரு 5 குழந்தை கொடுத்துட்டாரு. அவ பொம்பளை பிள்ளையே கேட்கல, ஆனா அவ இனிமே கேட்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கேட்கும் முந்தி என்ன செய்தாரு? இவ நினைச்சிருப்பா ஒரு வேளை பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு வேளை நினைச்சிருப்பா. ஆனா அவன் நினைச்சதை விட வேண்டி கொண்டது 2 பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டாரு. எஸ்டா இன்னும் ஒரு 3 ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாரா? ஆம், நம்முடைய தேவனுடைய சுபாவம், நீங்கள் ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற தேவன் நாம் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் செய்ய வல்லவர். காலங்கள் கடந்து போதுன்னு நினைக்க வேண்டாம். வருஷங்கள் என்ன ஏறிக்கிட்டே போதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் செய்கிறவர். தலையை தாழ்த்தி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அரே காஷாபாலா, ஒரு குழந்தைக்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு கணவன் மனைவி சேர்ந்து இந்த மாலை வேளையில் டிவி பெட்டி முன்னே உட்கார்ந்துருக்கீங்க. அலைய லோயா ரகாஷா பாலா பாரபா. சகரியா எலிசபெத்துக்கு யோவான் சானகனை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார். அதை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அலைய லோயா ராபாதா பாலாபா ராபா தீகா பாபா. அந்த குழந்தை மனுஷ தயவுலும் தேவ தயவுலும் கர்த்தருடைய கிருபையிலும் அது வளர்ந்து பெருகும். லோயா நன்றி அப்பா. அதிகாலையில் செபிக்க தொடங்குங்கள். லோயா, கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்பார். லோயா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகளை லோயா, அதிகமான லோயா இருக்காஷா ஆசீர்வாதங்களை லோயா இருக்கத்தா காராபாரி பெரிய காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வார். லோயா நன்றி. சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லோயா, இரவில் தூக்கம் வர மாட்டேங்குது. லோயா, ஏதோ கெட்ட சொப்பனம் கெட்ட நினைவாக வருது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மாற்றுகிறேன். இந்த நாள் முதற் கொண்டு உனக்கு சுகமா நித்திரையை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்க்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9481777765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.